அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிபிகேஷன் ஓகேவா விட்டுருக்காங்க. 30/1/2024 ஜனவரி 30 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6244 போஸ்டிங் ஓகேவா. 6244 போஸ்ட் ஓகேவா. கிட்டத்தட்ட இந்த 6244 போஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிரந்தரமான இவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்லல, அதிகமா தான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 8500 போஸ்ட் கிட்ட வந்துடும். ஒரு 9000 கூட தொடலாம் ஓகேவா. முக்கியமா இது உள்ள ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 days மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம் ஓகேவா. எப்படி படிக்கணும் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தோம். டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட போன குரூப் 4 வேலைக்கு போனவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களுமே ஒரு 10,000 பேருக்கு மேல போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2020 அந்த பேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல போயிருக்காங்க. அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒரு 10,000 சொல்லிட்டு பல்கா எடுத்துட்டே தான் இருக்காங்க ஓகேவா. ஒரு மொத்தமான ஒரு போஸ்டிங் போயிட்டே தான் இருக்கு. அப்ப இந்த ஃபீல்ட்ல ஆல்ரெடி படிச்சுட்டு மிஸ் ஆனவங்க எல்லாருமே திருப்பியும் தொடர்ந்து படிச்சிருந்தாங்கன்னா நேரம் வேலைக்கு இப்ப போன எக்ஸாம் போயிருக்கலாம். இல்ல இதோ இப்ப வர ஜூன் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி ஓகேவா. ஜூன் மாசம் 9ஆம் தேதி நடக்க போகுது. முதல் வாரத்தில் நடக்குது. இதுல கூட போலாம். அப்ப என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்றவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு வெற்றி இருக்குது ஓகேவா. அதாவது 2020 தள்ளி போனவங்களுக்கு நடுவில் எக்ஸாம் இல்ல, இப்ப போன வருஷம் எக்ஸாம் போஸ்டிங் வாங்கினாங்க, அதுலயும் தள்ளி போயிருந்தா அவங்க தொடர்ந்து படிச்சிருந்தா வர ஜூன் மாசம் எக்ஸாம்லயும் அவங்க சூப்பரா கிளியர் பண்ணலாம் ஓகேவா. ஏன்னா கிட்டத்தட்ட 6000 போஸ்டிங் விட்டுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 9000 கிட்ட தொடலாம் ஓகேவா. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் உள்ள இப்ப ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம சொல்லலாம், நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. யாருமே ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்துகிட்டு படிக்கிறீங்கன்னா தயவு செய்து வேலையை விட்டுருங்க. ஏன்னா ஒரு 4 மாசம் டைம் இருக்கு. ஜனவரியை விட்டுருங்க ஓகேவா. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மே 4 மாசம் டைம் இருக்கு. ஜூன் முதல் வாரம் தான் எக்ஸாம். இந்த 4 மாசம் அப்படின்ற போது அதிகமா தெரிஞ்சாலும் ரொம்ப ஃபாஸ்டா போயிடும் ஓகேங்களா. இன்னொன்னு நீங்க என்ன மைண்ட்ல செட் பண்ணணும்னா, உங்க கூட எழுத போற போட்டியாளர்கள் எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்காங்க, ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் எழுதிட்டு ரெடியா இருக்காங்க ஓகேவா. அவன் எப்ப ரெடியா இருக்கான் ஓகேவா, எப்ப எக்ஸாம் ரெடியா இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது நான் வேலைக்கு போயிட்டு தான் படிப்பேன், வேலைக்கு போயிட்டே பாஸ் ஆயிடுவேன், வேலைக்கு போயிட்டும் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு இந்த கதைகளை நம்பி நீங்க இன்னும் ஒவ்வொரு எக்ஸாம் விட்டுட்டு இருக்காதுங்க ஓகேவா. ஏன்னா ஒரே ஒரு கொஸ்டின்ல எவ்வளவு ரேங்க் வந்து நீங்க பின்னாடி போயிடுன்னு சொல்லிட்டு கடந்த 2-3 குரூப் 4ல பாத்துருப்பீங்க. இப்ப எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சது, போலீஸ் முடிஞ்சது, கட் ஆஃப்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு ஓகேவா. அதாவது கடந்த கால கட் ஆஃப் விட இப்ப அதிகமா தான் போயிட்டு இருக்கு ஓகே. அப்ப வர குரூப் 4லயுமே கிட்டத்தட்ட கொஸ்டின் போன முறை வந்த மாதிரி இருக்காது. அதை விட ரொம்ப எளிமையா கேட்டோம். ஏன்னா போஸ்டிங் ரொம்ப அதிகம். ரொம்ப எளிமையா இருக்கும் பொழுது நல்லா படிச்ச மாணவங்க கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க ஓகேவா. அதனால நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க ஓகேவா. நீங்க ஏதாவது சின்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி ஓகேவா. இல்ல நான் இதை சைட்ல படிக்கிறேன், இல்ல ஸ்டெனோ போறேன், நான் இப்பதான் டைபிஸ்ட் போறேன் அப்படின்னா எல்லாமே தவறான வேலை. எடுத்து ஓரம் வச்சிருங்க. ஸ்டெனோ வரட்டும், ஓர வைங்க. முடிச்சவங்க எதுவும் பண்ண தேவை ஓகேவா. ஸ்டெனோ இப்பதான் போறேன்னா நீங்க ஒண்ணு அதை ஒழுங்கா பாரு. இல்லையா தூக்கி போட்டு குரூப் 4 ஃபுல்லா வந்துருங்க. ஏன்னா 4 மாசம் டைம் இருக்கு. சூப்பரான ஒரு இடைவெளி கேப் கொடுத்துருக்கேன் ஓகேவா. இதை பயன்படுத்திட்டாலே போதும், உங்களுக்கு கிட்டத்தட்ட போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்டிங் கன்ஃபார்ம் ஓகே. ஏன்னா 4 மாசம் டைம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் தமிழை படிச்சு தமிழ், ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ண பசங்க தான் நிறைய வரும். 80% யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% மேல யாருன்னா ஆல்ரெடி குரூப் 4 படிச்ச பசங்க தான் ரெடியா இருக்காங்க ஓகேவா. ஒரு 25% 20% நியூ கமர்ஸா இருப்பாங்க ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் வேலை செஞ்சுட்டே படிப்பது ரொம்ப தவறான விஷயம் ஓகேவா. வாய்ப்பு வந்து தொடர்ந்து வராது. ஞாபகம் வச்சுக்கோ, இது உங்களுக்கான வாய்ப்பு. இப்ப குரூப் 2 ரிசல்ட் வந்துச்சு ஓகேவா. இன்டர்வியூ வந்துச்சு, நான் இன்டர்வியூ வந்துச்சு. அதுலயுமே நிறைய மாணவர்களுக்கு போஸ்டிங் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஓகேவா. அப்படி இருக்கும்பொழுது அவங்களும் என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட இந்த குரூப் 4ல சூப்பரா ஓடிடலாம் ஓகேவா. அதுல ரிசல்ட் வராத பசங்களுமே இந்த குரூப் 4 சூப்பரா கை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தெளிவா இருங்க. வர ஜூன் மாசம் எக்ஸாம்ல காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும் ஓகேவா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பார்த்து நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஓகேவா. ஏன்னா நல்லா படிச்சிருந்தாலுமே நிறைய பேர் பின்னாடி வந்துடுறாங்க. காரணம் என்னன்னா இந்த 4 மாசம் ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க. ஒரு பிளான் பண்ணி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி சூப்பரா பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா. இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதுக்கான ஒவ்வொன்றா சொல்லலாம் ஓகேவா. இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி விட்டுருக்காங்க, நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இப்ப நம்ம அப்ளை பண்ற டேட்டு, எக்ஸாம் டேட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா. இதுல பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28 ஓகேவா. இந்த குரூப் 4 அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் தேதி கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 28 ஓகேவா. அதான் லாஸ்ட். இங்க இருக்கும் பாருங்க. அதாவது அறிவிக்கை நாள் கொடுத்திருக்காங்க ஜனவரி 30ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி நாள் நேரம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28 ஓகேவா. அதுக்குள்ள நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இதுல யாரும் கோட்டை விட்டு போறீங்க, அலட்சியமா இருக்காதீங்க. அதாவது பிப்ரவரி வீக், இன்னைக்கு தேதி 30 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி வாரமே போய் அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா. ஃப்ரெண்டு வரான்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. பிப்ரவரி 10க்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. அது ஒரு முக்கியமான வேலை ஓகேவா. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை, எது தேவைன்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்துக்கோங்க ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க, கரெக்டா கொடுத்துட்டாங்க ஓகேவா. என்ன
9/6/2024. அப்ப ஜூன் மாசத்துல 9ஆம் தேதியில எக்ஸாம் நடக்குது. ஓகேவா? அப்ப நல்லா பாத்தீங்கன்னா ஜனவரி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு ஒரு 4 மாசம் நமக்கு டைம் இருக்கு. ஓகேவா? நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுமே கரெக்டா தான் நம்ம போட்டிருக்கோம். இது நமக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலுமே நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பசங்க எழுதிட்டு இருக்காங்க. அதை நல்லா படிச்சு சூப்பரா எழுதிட்டு இருக்காங்க. அந்த பசங்களுக்குலாம் நம்ம பேட்ச் ரொம்ப ஒரு சூப்பரான பேட்ச். ஏன்னா நமக்கு மார்ச் 31 பேட்ச் முடிஞ்சிடும். அதாவது மார்ச் 31 நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுலயுமே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நீங்க ஏன் சயின்ஸ் சேர்க்கல, ஏன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்கலன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு டெஸ்ட் பேட்ச் நாங்க ஏன் வந்து நிறைய திணிக்கல, எங்களுக்கு இன்னும் 2 டாபிக் கொடுத்துருப்போம். சயின்ஸ் 2 பாடம் கொடுத்துருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி கொடுத்துருப்போம். அதெல்லாம் ஏன் கொடுக்கலன்னா, அந்த ஒரு வாரத்துல அவங்க ஒரு சைட் செட் ஆஃப் என்ன பண்ணணும், நம்ம டெஸ்ட் சிலபஸும் கவர் பண்ணிக்கலாம். அவனுடைய வீக்னஸ் இருக்கும்ல, அவன் படிக்காது சைட் பை சைட் மற்றதும் படிச்சுக்கலாம். மார்ச் 31 ஃபுல் பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஏப்ரல் மேன்னு சொல்லிட்டு 2 மாசம் ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அந்த 60 நாள், அந்த 60 நாள்லயுமே நாங்க ஒரு பேட்ச் வச்சிருக்கோம். என்ன பேட்ச்னா ரிவிஷன் பேட்ச், அதாவது ஃபாஸ்ட் ரிவிஷன் பேட்ச் வச்சிருக்கோம். அந்த 60 நாளுமே டெஸ்ட் நடக்காது. ஓகேவா? அந்த 60 நாள்ல 40 நாள் மட்டும் தான் டெஸ்ட். மீதி 20 நாள் நீங்க உங்க இஷ்டம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? மீதி 20 நாள் உங்களுக்கு இருக்கும். ஜூன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 9 நாள் இருக்கு. ஓகேவா? அதனால அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். அந்த ஃபாஸ்ட் ரிவிஷன் நல்லா இருக்கும். ஓகேவா? தமிழ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு 6 எக்ஸாம் மாடல் எக்ஸாம் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்ப சூப்பரா பண்ணலாம். அதை பத்தி நம்ம அடுத்து தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? இத நல்லா பாத்துக்கோங்க, சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம், எந்தெந்த போஸ்டிங் விட்டுருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். விஓவும் இருக்கு. ஓகேங்களா? விஓ விட்டுருக்காங்க, ஒரு இன்னும் கம்மியா தான் வந்திருக்கு, 108 போஸ்ட் தான் வந்திருக்கு. பார்க்கலாம். கிராம நிர்வாக அலுவலர். ஓகேங்களா? தமிழ்நாடு அமைச்சு, அதாவது காலி 108 போஸ்ட் தான். ஓகேவா? அப்ப எல்லா போஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு உத்தேசமா தான் விட்டுருக்காங்க. ஓகேவா? ஒன்னும் அப்படியே பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. இது எல்லாமே அதிகரிக்கலாம். ஓகேவா? இந்த 100ன்றது ஒரு 400 300 சொல்லிட்டு அதிகமாகலாம். ஓகேவா? அப்ப விஓ போஸ்ட் 108 இருக்கு. மீதி ஃபுல்லாவே டைபிஸ்ட், அதாவது ஜூனியர்ஸ் போஸ்ட்ல வந்துடும். டைபிஸ்ட் நிறைய இருக்கு. ஓகேங்களா? முக்கியமானது வனக்காவலர். ஓகேவா? ஃபாரஸ்ட் கார்டு இதுல விட்டுட்டாங்க. அது ஒரு 528 போஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஆக மொத்தமா பாத்தீங்கன்னா 6244 போஸ்ட் நமக்காக விட்டுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஓகேவா? அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நம்பி தொடர்ந்து போராடுற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இது மிகப்பெரிய வனப்பு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு கிஃப்ட் இது. இதை பயன்படுத்தி நீங்க இப்பயே ஓடிடுங்க. ஓகேவா? குடும்ப பிரச்சனை, வேலை, சம்பளம், அது இதுன்னு சொல்லிட்டு காரணம் காட்டி கொண்டதால் நீங்க கடைசி வரைக்குமே எதையோ இன்னைக்கு ஓடிட்டு தான் இருப்பீங்க. ஓகேவா? உங்களால அதுக்கு பதில் சொல்லி வெளியில வர முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சூழ்நிலையை நம்ம வந்து அதையே பார்த்துட்டு தான் அது மாறவே மாறாது. யாரும் வேலைக்கு போகாம தயவு செய்து என்ன பண்ணுங்க, ஃபுல்லா படிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? தமிழையும் இப்ப இருக்கிற ஜனவரி தான் முடிஞ்சிருக்கு. நீங்க தமிழை முடிங்க, மேக்ஸை முடிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து மூவ் பண்ணும்போது நிதானமா படிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட லாங் டைம் பீரியட் கொடுத்துருக்கும் பொழுது ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துட்டு ஏதோ திணிச்சுக்கிட்டு வேகமா எழுதிக்கிட்டு ஓடுனீங்கன்னா நீங்க என்னதான் நல்லா படிச்சாலும் வேலை கிடைக்காது. ஞாபகம் வச்சுங்க. இப்ப இருக்கிற இந்த டைம்ல எது படிச்சாலும் தெளிவா படிக்கணும். ஓகேங்களா? அது ஜிகேவா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், தெளிவா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு இருக்கணும். ஓகேவா? தமிழும் அப்படிதான், எது படிச்சாலுமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா படிக்கணும். அந்த தெளிவு இல்லைனாலே நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு இதுவா அதுவான்ற குழப்பம் கண்டிப்பா வரும். ஓகேவா? அதனால பாத்துக்கோங்க. நம்ம டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாணவர்கள் எல்லாமே 150 தான் நம்ம வைக்கிறோம். எல்லாருமே 148 149 சூப்பரா எழுதிட்டு இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா டெஸ்ட்ல இருந்து எழுதுறாங்க. அது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. வர இன்னைக்கு 30ஆம் தேதி ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கும், ஈவினிங் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து 5ஆம் தேதி நடக்க போகுது. இந்த நம்ம டெஸ்ட் பேட்ச் மார்ச் 31 வரைக்கும் டிராவல் ஆகும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமானது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகேவா? தமிழ், பொது அறிவு, அடுத்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸ் 25 கொஸ்டின் இருக்கும், பொது அறிவு 75, தமிழ் பாத்தீங்கன்னா 100. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து மேக்ஸ் போட்டணும். ஓகேவா? 25 கொஸ்டின் மேக்ஸ் வச்சுக்கோங்களேன். ரொம்ப பர்ஃபெக்டா போயிட்டு எல்லா புக்கையும் போட்டு பார்க்காதீங்க. ஓகேவா? நமக்கு ஏதோ பிரைவேட் கிட்ட வாங்கியிருப்பீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஏதோ ஒரு பிரைவேட் கிட்ட கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த ஒரு பிரைவேட் கிட்ட கையில வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கும் சைடில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது அகாடமி போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அகாடமியோட நோட் இருந்தா கூட வச்சுக்கோ. ஏதோ ஒரு அகாடமி இல்ல நீங்க வச்சு நோட் வச்சு என்ன பண்ணுங்க, கிட்டத்தட்ட தினமும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேக்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்க உட்காந்து போட்டு பார்க்கணும். முக்கியமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் பிடிஎஃப் எல்லா செல்லுலயும் இருக்கும். ஓகேவா? அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, ஓகேவா, 1 வீக்குக்கு ஒரு ரெண்டு டாபிக் நம்ம இன்னைக்கு தனி வட்டி கூட்டு முடிப்போம், எல்சிஎம் பேச முடியும் சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணி நீங்க சூப்பரா பண்ணலாம். எனக்கு முக்கியமானது நிதானமா நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்க ஃப்ரெண்டை கம்பேர் பண்றது, அவங்க வந்து 3 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் கம்பேர் பண்ணாம உன்னுடைய ஃபோக்கஸ் வந்து வெறும் 200 கொஸ்டின். ஓகேவா? தமிழ்லாம் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் தான் 100 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்ல ஒரு 75 கொஸ்டினுக்கு மேல ஈஸியா தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு 25 கொஸ்டின் தான் நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்க, நீ எந்த அளவுக்கு நிதானமா இருக்க, நீ எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்க, எப்படி நீ உள்வாங்கிட்டு படிக்கிற, திருக்குறள் எப்படி நீ புரிஞ்சுட்டு படிக்கிற, அதை பொறுத்து தான் உனக்கு அந்த 25 கொஸ்டின்ல எப்படி நீ தாவி வரன்றது உங்களுக்கு ஜாபை பொறுத்து. ஓகே, கண்டிப்பா கிடைக்கும்.
பொது அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பொது அறிவு தான் ஜிகே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால ஜிகேவே டைம் ஸ்பெண்ட் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த ஜிகேன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே ஜிகே கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜிகே எல்லாரும் படிப்பீங்க தான். ஜிகேனா எல்லாமே தான் இருக்கும். ஐஎன்சி இருக்கும், ஹிஸ்டரி இருக்கும், பாலிட்டி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஜியோகிராஃபி இருக்கும், எல்லாமே இருக்கும், சயின்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஜிகே பொறுத்த வரைக்கும் குரூப் 4 உடைய கேள்வித்தாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியா கேட்டாங்க அப்படின்னு அந்த பேச்சு வந்துச்சுனாலே அப்படி ஈஸியா கேட்கும்பொழுது எல்லாருமே அடிச்சிருவாங்க. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? காம்படிட்டர்ஸ் எல்லா போட்டியாளர்கள் எல்லாருமே ஜிகேல கிட்டத்தட்ட எல்லாம் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப நீங்களும் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. அதாவது ஒரு ஆவரேஜா எல்லாரும் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? முடிஞ்சிடும். அப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒண்ணு இருக்கு பாருங்க. தமிழ்ல தான் எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடணும். 95க்கு மேல 96 97 கூட நீங்க போய் ஆகணும். வேற வழியே இல்லை. ஓகேவா? இதுதான் எல்லாரும் வேலைப்படுது. தமிழ் இருக்குல்ல, அந்த தமிழ் தான் நல்லா படிச்சவன் அலட்சியத்தில் இருப்பான். நான் தமிழ் முடிச்சிட்டேன், நான் ஜிகே தான் படிக்கணும். அவன் போய் 11th 12th படிச்சுட்டு இருப்பான். 11th 12th படிப்பான், ஏதோ பிரைவேட் கைடு வாங்கி ஜிகே ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பான், ஏதோ டாபிக் எடுத்து. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இந்திய சுதந்திர போற வரலாறுன்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து படிச்சுட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் பண்ணாம பொது அறிவு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் நம்மள்ட்ட இருக்கு. 6வது இருந்து 10வது வரைக்கும் நீங்க ஒழுங்கா படிச்சு முடிங்க. ஓகேவா? அதுக்கே டைம் அப்படி இருக்கும். அப்ப நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஜிகேவை பார்த்துட்டு அதையும் பாருங்க. ஸ்கூல் புக்கை ஒழுங்கா நிதானமா படிங்க. என்ன கேட்டா தமிழ்ல நீ 95 தாண்டியே இருக்கணும். 95 கிராஸ் பண்ணிடாலே போதும், நீ சேவ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 22 23 கண்டிப்பா தாண்டிடணும். அதுக்கப்புறம் ஜிகே. ஓகேவா? உன்னுடைய நேரத்தை முழுக்க ஜிகேல செலவு பண்ணாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிகே ஒண்ணு எளிமையா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும் போது எவனாலையும் அடிக்க முடியாது. ஆனா ஈஸியா இருக்கும் போது உங்களாலே அடிக்க முடியும். நீ டெஸ்ட்ல பாக்குறால கொஸ்டின் இங்கேயோ இல்ல எந்த அகாடமிலையும் உனக்கு டெஸ்ட் வச்சிருப்பாங்க, நீயும் கண்டிப்பா ஜிகே படிச்சிருப்பேன். நீ என்னெல்லாம் நீ பாத்தியோ அதுவாதான் கொஸ்டினா இருக்கும் உனக்கு. அப்ப ஈஸியா கேட்டாங்கல்ல. அப்ப இந்த தமிழ் இருக்கு பாருங்க, தமிழ் தான் உங்களுக்கு வேலை வாங்கி தருமே. ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஜிகே வராது, ஜிகே தான் நம்மளை மேரி படுத்தும் சொல்லிட்டு ஜிகே டைம் செலவு பண்ணாதீங்க. முக்கியமா கரண்ட் அவர்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? அந்த கரண்ட் அவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஜனவரில இருந்து ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க. ஜனவரி முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஜனவரில இருந்து படிச்சாலே கிட்டத்தட்ட நம்ம மே பாதி வரைக்கும் படிச்சோம். ஜூன் முதல் வாரம் எக்ஸாம்னால மே பாதி வரைக்கும் படிப்போம். இருந்தாலும் கடந்த ஆண்டு 2023 என்ன அப்படின்னா அதுல ஒரு 3 மாசமாவது படிச்சு வைக்கணும். ஓகேவா? இருந்தாலும் ஒரு முக்கியமான ஈவெண்ட்ல நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணும். கரண்ட் அவர்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். ஒரு மேகசின் மாதிரி புக் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசம் நாங்க போட்டுருவோம். அது குரூப்ல போடுறோம், பாத்துக்கலாம். ஓகேங்களா? சயின்ஸுக்குமே ஒரு எப்படி சொல்ல, சயின்ஸுக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அதையும் கொடுத்துருவோம். முக்கியமான விஷயமே இதுல நீங்க மனம் தளராம நீங்க டிராவல் பண்ணணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் பாக்குற எல்லா மாணவர்களும் எங்கிருந்தாலும் எந்த அகாடமியில படிச்சிருந்தாலும் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுங்க. அது கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. எப்படின்னா சிலபஸ் அதிகமா வச்சுட்டு ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுடைய லைஃபை எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க. அந்த ஷெடியூல் வந்து 1 வீக்ல தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அது 1 வீக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 3 நாள் தான் டைம் கொடுத்துருப்பாங்களே. யாரா இருந்தாலும் ஷெடியூல் உங்க நல்லதுக்காக அதிகமா போடுவாங்க. ஓகேவா? ஆனா நம்மளால படிக்க முடியாது. அது உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? படிக்க முடியாது. அப்படி நீ வேகமா படிச்சுட்டு போயிட்டே இருப்ப. நிதானமா அதுல என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கவே மாட்டே. கடைசி வரைக்கும் குரூப் 4 கொஸ்டினும் ரொம்ப எளிமையா தான் கேட்டிருப்பாங்க. நாம என்ன பண்றோம், ரொம்ப டஃபா ரொம்ப ஆழ்ந்து போயிட்டு இருப்போம். அப்படிலாம் கொஸ்டின் வராது. ஓகேவா? அப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எளிமையா தான் போயிட்டு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரூப் 4ல 175க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். 175 தொட்டே ஆகணும். ஓகேவா? கடந்த காலம் மாதிரி நான் 165 எடுத்துட்டேன், 167 எடுத்துட்டேன் வரும் அப்பெல்லாம் கனவு காணாம கிட்டத்தட்ட ஒரு 175 கண்டிப்பா மேல அடிச்சுதான் ஆகணும். நீங்க வேற வழி கிடையாது. எனக்கு டைபிஸ்ட் இருக்கு, ஸ்டெனோ இருக்கு, அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஓகேங்களா? உன்னோட ஏம் 175. அதை தாண்டி நீங்க போயிட்டே இருக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? மைண்ட்ல செட் பண்ணிட்டு யாரை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் படிச்சிருக்கலாம். யாரை பார்த்தும் பயப்படாம ஒன்றரை ஒரு புக் இருக்கு. ஓகேவா? அதே ஸ்கூல் புக் தான் நீயும் வச்சிருக்க. நீ துணிஞ்சு படிச்சாலே போதும். ஒவ்வொரு நாளும் நீங்க வீணாக்க கூடாது. ஓகே, ஃபங்க்ஷன் போறேன் அதுக்கு போறான்னு வீணாக்காம ஒன்ன நீ நம்பி உனக்காக நீ இந்த 4 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சாலே உனக்கு ஒரு போஸ்டிங் ரெடியா இருக்கும். நல்ல ஒரு போஸ்டிங். நீ எடுத்தது போக தான் மத்தவன் எடுப்பான். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு வைராக்கியம் உனக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணாலே உனக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு வைரகம் வந்துடும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த 200 கொஸ்டின் தான் நமக்கு காம்படிட்டரே. ஓகேவா? 20 லட்சம் பேர் எழுதலாம், 30 லட்சம் பேர் கூட எழுதலாம். அவனை யாருமே பார்க்க கூடாது. ஓகேவா? இந்த 200 கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம் அதை உட்காந்து யோசி. ஓகேவா? நல்லா படிச்ச பசங்களும் நீங்க நல்லா படிச்சு 2-3 முறை ஃபெயில் ஆன பசங்களா நீங்க எப்படி சொல்றது ரெடியா, அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வரம். அந்த பசங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட். அந்த பசங்க வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணாதான் அவனுடைய கடமைகளை வந்து நிவர்த்தி பண்ண முடியும். ஒரு வீடு கட்டுறதா, ஒரு மேரேஜா இருக்கட்டும், அவனுடைய ஃபேமிலி, அவனுடைய அடுத்த தலைமுறையே இந்த ஒரு எக்ஸாம் நம்பி தான் இருக்கும். அப்படின்னும் பொழுது அவன் என்ன பண்ணணும், ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். இந்த 200 கொஸ்டின் தான் அவன் கண்ணுக்கு தெரியணுமே. வேற எந்த ஒரு உணர்ச்சியும் அவனுக்கு இருக்கக்கூடாது. எந்த ஒரு எமோஷன் எதுவுமே தெரியக்கூடாது அவனுக்கு. இந்த 200 கொஸ்டின் ஸ்கூல் புக் இதுதான் அவனை சுத்தி வரணும். வேற எந்த ஒரு என்ஜாய்மெண்ட், எந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி எதுவுமே இல்லாம இருந்தாலே அவனுக்கு குரூப் 4 அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும். இந்த முறை கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகேவா? அதை மட்டும் மைண்ட்ல செட் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிங்க. இந்த 200 ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம அடுத்து என்னான்ட்டு ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆமா, ஏஜ் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏஜ் பாத்தீங்கன்னா விஓ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 21 ஏஜ் தாண்டி தான் இருக்கணும். 21க்குள்ள இருந்தா விஓ கிடைக்காது. ஓகேங்களா? 21 ஏஜுக்கு மேலதான் பாருங்க கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓகேங்களா,
வனக்காப்பாளர் இது டிரைவிங் லைசன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, என்ன சொல்லிருக்காங்கன்னா 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், 32 வயது நிறைவடைந்திருக்க கூடாது. இது யாருக்குன்னா கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்தினுடைய வனக்காவலர், ஓகேவா, ஆகிய பதவிகளை தவிரன்னு கொடுத்துறாங்க. ஓகேவா, அப்ப விஓக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கணும். 18ல தான் கொடுக்க மாட்டாங்க. 21 கம்ப்ளீட் இருந்தா மட்டும்தான் விஓ பொசிஷன் கிடைக்கும். முக்கியமா ஃபாரஸ்ட் கார்டு இந்த டிரைவிங் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பாத்துக்கோங்க. இங்க அதிகபட்ச ஜெனரல் வந்து 32 வயசு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பின்னாடி கீழே இருக்குது பாப்போம். கீழே தெளிவா கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுமே தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ விஓ பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அதிகபட்ச வயது வரும். ஓகேவா, 42 இருக்கலாம். எம்பிசி, ஓகேங்களா, எம்பிசி சீர்மரபினர் எல்லாமே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. 42 ஏஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க கீழே பாத்தீங்கன்னா மற்ற எல்லா ஜூனியர் போஸ்ட் எல்லா டைபிஸ்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அதிகபட்ச வயசு 34. இது எஸ்சி எஸ்டி இந்த எல்லா பிரிவுமே 37 இருக்கும். மற்ற எம்பிசி பிசில 34 தான் இருக்கும். ஓகேங்களா, இன்னும் தெளிவா கீழே கொடுத்துருப்பாங்க. உட்காந்து இந்த பிடிஎஃப் தமிழ்ல தான் வந்திருக்கு. மாணவர்கள் ஃபர்ஸ்ட் இதை உட்காந்து தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா, நல்லா தெளிவா படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லெட்டர்லாம் அங்கே ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்ப்போம், ஒன்னா பார்க்கலாம். கிட்டத்தட்ட எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட நீங்க மணல் படிக்கிறதை விட்டுருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், உங்களால படிச்சு கிளியர் பண்ண முடியும். பாருங்க, விஓக்கு குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்தது ஜூனியர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஜூனியர்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே இந்த குறைந்தபட்ச கல்வி தகுதி கட்டாயம் பெற்றது. ஓகேவா, அப்படின்னா 12th or 10th கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதையும் பின்னாடி தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஒரு சில போஸ்டிங் மட்டும் டிகிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது தெளிவா இருக்கு, நீங்க ஃப்ரீயா உட்காந்து எல்லாத்தையும் படிங்க, நமக்கு டைம் இல்லை. ஓகேவா, இதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரத்தையுமே நம்ம வீணாக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க சிறுக சிறுக எவ்வளோ நேரத்தை சேகரிக்கீங்களோ அவ்வளோ ரேங்க் நீங்க முன்னாடி போகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய நேரத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்க சொந்தக்காரங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுக்குமே டைம் செலவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம வேல்யூபிளான ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அடுத்த டெஸ்ட் பேட்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, அது ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகும். வனக்காவலர் பாருங்க, வனக்காப்பாளர் பாத்தீங்கன்னா மேல்நிலை கல்வி, ஹையர் செகண்டரி. ஓகேங்களா, அதுவும் என்ன பண்ணுன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா, இதுல அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்று, இதுக்கு மட்டும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, விதிமுறை கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா வனக்காப்பாளருக்கு இதுதான் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, இந்த 4 சப்ஜெக்டும் படிச்சிருக்கணும், அதுவும் ஹையர் செகண்டரியில. ஓகேங்களா, இது வந்து டிரைவிங் அது தேவையில்ல, அடுத்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, குறைந்தபட்ச கல்வி தகுதி என்பது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்லூரி படிப்புகளுக்கு அனுமதிக்க தகுதி பெறும் வகையில். அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, கல்லூரி படிப்புக்கு நம்ம எப்படி நம்ம அலோவ் பண்றாங்க, 12th முடிச்சு தானே போறோம், அதனால அதிகபட்சம் 12th சொல்லிருக்காங்க. நான் எல்லா கொஸ்டினும் 10th தான், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை. அதேதான் சேம் திருப்பி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே உட்காந்து தயவுசெய்து ஒரு பிளான், ஒரு ஷெட்யூல் நீங்களே ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி கால்ஃபர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போனை எடுத்துட்டு எல்லாத்தையும் அட்வைஸ் கேட்கலாம். அதெல்லாம் அட்வைஸ் ஆகிட்டே கேட்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் அதாவது கவுன்சிலிங் எதுவுமே கேட்காம உனக்கு ஸ்கூல் புக் இருக்கு. ஓகேவா, நம்மள்ட்ட ஸ்கூல் புக் இருக்கு, அதை வச்சு என்ன பிளான் பண்ணலாம், இதுக்கு மேலே நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், அது மாதிரி பண்ணாம நம்ம எந்த அளவுக்கு ரேங்க் நம்ம மேல வரணும், அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா இந்த முறை போட்டியாளர்கள் வந்து ரெடியா இருக்காங்க. ஓகேவா, 6244 ரொம்ப கம்மியான போஸ்ட் தான் எனக்கு கேட்டா. இது இன்னுமே 2000 கூடுதலா வந்தாலுமே ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே எப்படி சொல்றது, எதுவுமே அவ்வளவு எளிதல்ல, ஆனா எல்லாமே சாத்தியம். அப்படின்னும் பொழுது போட்டி ரொம்ப அதிகம் இந்த முறை. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த வாய்ப்பையும் விட்டுட்டு நம்ம வந்து குறை சொல்லிட்டு தான் வேலைக்கு ஆகாது. ஓகேவா, நம்மளுடைய உடம்பை நல்லா பாத்துக்கணும். ஓகேவா, உடம்பு ரொம்ப முக்கியம், உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை தாண்டி வீணாக போயிடவே கூடாது. ஓகேவா, ஒரு நாள் February 1னா நீ என்னென்ன பண்ணிருக்க, ஒன்னு அனலைஸ் பண்ணணும், உன்னை சுத்தி இருக்கிற இந்த அட்மாஸ்பியர் நீ பார்க்கணும். ஓகே, அவங்க அட்மாஸ்பியரா மத்தவனா பார்க்கணும்னு சொல்லலாம். ஓகேவா, அதாவது நம்ம வேலைக்கு போகலனா, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நம்ம வேலைக்கு போகாம இருந்தா நம்மளுடைய சமூகமா இருக்கட்டும், நம்மளுடைய சுற்றுப்புறமா இருக்கட்டும், நம்மளுடைய சொந்தக்காரனுடைய யாரா இருந்தாலுமே நம்மளுடைய ஒரு எப்படி சொல்றது, ஒரு துளி பொருட்டு கூட நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு சாவி கிடைக்குதுன்னா அது இந்த Group 4 தான். ஓகேவா, அந்த சாவி கையில கிடைக்குது உங்களுக்கு. அப்ப அந்த சாவியை ஒரு 4 மாசம் நீங்க பத்திரமா பாத்துக்கணும். ஓகேவா, அந்த 4 மாசம் நீ அந்த சாவியை பத்திரமா பாத்துக்கிட்டாலே உனக்கு வேலை கிடைச்சிடும். நீ ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கலனா மற்ற போட்டியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சாவியை அவங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா, நீ 2-3 நாள் வீணாக்கான அவன் மேல போயிட்டே இருப்பான். ஒரே ஒரு கொஸ்டின் அடிச்சாலே போதும்.
அவன் மேலே போயிட்டே இருப்பான். ஏன்னா எவ்வளோ இடஒதுக்கீடு, கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எவ்வளோ இடஒதுக்கீடு எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் வெளில வந்தோம். அப்போ நீ என்ன உன்னோட எய்மே 175 மேலே தான், ஓகேவா? உனக்கு இந்த போஸ்டிங் தான் நீ கனவு காணக்கூடாது, நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படாம நம்மளோட எய்ம் என்ன, இது ஒரு எக்ஸாம், ஓகேவா? அப்போ ஜூன் மாதம் 9 நடக்கிற எக்ஸாம் இது. அன்னைக்கு நம்ம 175 மேலே ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு நீ என்னென்ன வியூகம் செட் பண்ண போறியோ பண்ணிக்கோ. ஆனால் நீ பண்ண தப்ப எதுவுமே பண்ணக்கூடாது. நீ யார்ட்டையும் ஃபோன் பண்ணி ஏதாவது அட்வைஸும் கேட்டுக்கூடாது, ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணியோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு, நான் ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணு, ஓகேவா? நீ எல்லாத்தையும் நீ சேமிச்சு வை, புரியுதா? நிறைய தேடி தேடி நீ படிக்கணும். எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு, ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப தெளிவா இருக்கும். ரொம்ப ரொம்ப நீங்க தெளிவா இருக்கணும், நீ என்ன பண்ண போற, என்ன பண்ணக்கூடாது, ஓகேவா? ஏன்னா நாட்கள் இப்போ இந்த ஒரு வாரம் மட்டும் உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஃபயரா இருக்கும், அப்படியே நெருப்பா இருப்பீங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஆனா கிட்டத்தட்ட அந்த பிப்ரவரி 5ஆம் தேதி முடிஞ்சாலே நீங்க டம்மி ஆயிடுவீங்க. 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட மார்ச் வரைக்குமே டம்மியா தான் இருப்பீங்க. கடைசி ஒரு மாசம் ரொம்ப ஃபயர் ஆயிடுவீங்க. அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு ஒரு போஸ்டிங் ரெடியா இருக்கு, அப்ப நீ என்ன பண்ண போற, ஓகேவா? உன்னுடைய விதியையும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் உன்னோட மாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. அவ்வளவுதான். சாதா குரூப் 4 கிடையாது, புரியுதா உங்களுக்கு? போஸ்டிங் என்னமோ கடைமட்டமான ஒரு குரூப் 4, நானும் அந்த குரூப் 4 போஸ்டிங் தான் இருக்கேன். இருந்தாலுமே நம்ம சாதாரணமா பார்க்காம இது நம்ம லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடியது, ஓகேவா? எனக்கு ஒரு வேலை கிடைச்சதால தான் என்னால இதெல்லாம் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேலைக்கு தான் என்னால பண்ண முடியுது, ஓகேவா? அப்போ நீங்களும் வேலைக்கு வந்தால் தான் 4 பேருக்கு ஏதாவது பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கிட்டு என்டையர் லைஃபையே நீங்க கொஞ்சம் டர்ன் பண்ணி மாற்ற முடியும், ஓகேவா? அலட்சியப்படுத்தாம ரொம்ப சீரியஸா நேரத்தை கொண்டு போங்க. நைட்ல எவ்வளவு நேரம் உங்களால தூக்கம் வருது, தூக்கம் வந்தா தூங்கிடுங்க, மற்ற டைம் ஒழுங்கா படிங்க, அதுதான் முக்கியமே, ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு ஜிகேவா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எடுத்து பெரட்டி பாருங்க. நம்ம இந்த அமிலம் காரம் படிச்சிருக்கோம், ஓகேவா? அமிலம் காரம் படிச்சிருக்கோம், இதுல என்ன இதான் கேள்வி வந்திருக்கு போல, அப்ப ஓகே இவ்வளவுதான் ஸ்டைலு. அப்ப தமிழ் நாம் படிச்சுட்டு இருக்கோம், ஓகேவா? சிலப்பதிகாரம் படிக்கிறோம், தேமானி படிக்கிறோம், இவ்வளவு காப்பியம் படிக்கிறோம். அவன் கொஸ்டின் எந்த ஸ்டெப்ல கேட்கறான், டேரக்டா ஆசிரியர் குரூப் நூல் குறிப்பு கேட்கறாங்களா, இல்ல செய்யுள் ஒரு டெப்தா போறாங்களா, இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்றோம்னு சொல்லிட்டு நீ உனக்குள்ளேயே நீ ஒன்னையே நிறைய நீ அனலைஸ் பண்ண நீ மேல வந்துட்டே இருக்கலாம், ஓகே? மத்தவங்க நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீ ஒன்ன ஃபில்டர் பண்ண நீ ஆல்ரெடி சூப்பரா வந்துடலாம், ஓகேவா? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. கிட்டத்தட்ட நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்ல வீடியோ போடுவோம். நம்ம புது பசங்க இப்ப என்ன பண்ணணும், பழைய பசங்க என்ன பண்ணலாம், ஓகேவா? பழைய பசங்களுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? ஹையர், அதாவது 11th 12th பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்சி, ஹிஸ்டரி, இந்த 11th 12th மட்டும் என்னென்ன பண்ணலாம். ஏன்னா 11th 12th நிறைய பேருக்கு படிக்கணுமா வேணாமா அப்படின்னு சந்தேகம் இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு, ஓகேவா? அந்த இருக்கு, அதை பத்தி நம்ம அதுல என்னென்ன படிக்கணும். 11th 12th தமிழ், ஜிகே என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்லிடுறோம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? மற்றபடி ஸ்கூல் புக், ஓல்டு புக் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். 6ஆல இருந்து 10வது வரைக்கும் தமிழ், ஓல்டு தமிழ் புக்கை கண்டிப்பா படிச்சு முடிக்கணும், ஓகேவா? ரொம்ப அதுவும் முக்கியமா ஓல்டு புக்கோட 9th 10th ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சிருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க, வனக்காப்பாளர், ஓகேவா? இது கொடுத்துருக்காங்க. உடற்தகுதி இதுக்கு மட்டும் தான் பிசிக்கல் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு 163 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா திருநங்கைகள் பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் தான் உயரம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? மார்பு சுற்றளவும் கொடுத்துருக்காங்க. இயல்பு நிலை எவ்வளோ, விரிந்த நிலை எவ்வளோ சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது ஃபுல்லா பாத்துக்கோங்க. தயவு செய்து பிரிண்ட் அவுட் கையில் எடுத்து வச்சாது படிங்க, ஓகே? ஒன்றும் செலவாயிடாது, இல்லையா? செல்லுடையாது, கடைசி வரைக்கும் உட்காந்து படிங்க. ஒரு விஷயத்த முழுமையா நம்ம தெரிஞ்சுக்காததால் தான் நம்ம நிறைய இடத்துல பின்தங்கியே இருக்கும், ஓகேவா? யாருக்குமே நிறைய பேர் இது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நானுமே லேட்டா தான் புரிஞ்சேன். எந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாலும் படிச்சாலுமே அது என்னதான் கடைசி வரைக்கும் சொல்லுதுன்னு அந்த பொறுமை நம்மள்ட்ட இருக்காது, ஓகேவா? அது கடைசி வரைக்கும் சொல்றதான்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம அதை அரைகுறையா படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நம்ம அதை அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அது ஒரு மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கும். எதை நம்ம தொட்டாலும் அதை முழுசா நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் வெளில வரணும், இல்லைன்னா அதுல தான் முக்கியமான ஒரு கீ ஒளிஞ்சிட்டு இருக்கும், ஓகேவா? அப்படிதான் அந்த எக்ஸாமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். அப்ப நீங்க ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அதுல தெளிவா இருங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் ரொம்ப நல்லா படிங்க, எல்லாருக்கும், ஓகேவா? நல்லா படிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலை கிடைக்கணும், ஓகேவா? அந்த கவர்மெண்ட் சீட் போஸ்ட்ன்றது குரூப் 4 அப்படின்னும் போது நம்ம குரூப் 1 பெரிய போஸ்ட், குரூப் 2 பெரிய போஸ்ட் சொன்னாலுமே குரூப் 4 அப்படின்றது எவ்வளவு மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு தான் அந்த குரூப் 4. ஏன்னா அது ஒரு அரசு பணி அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போயிடலாம், ஓகேவா? அப்ப அந்த அரசு பணி, ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே மிகப்பெரிய மரியாதை இருக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அவன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான்னு தெளிவா சொல்லுவாங்க. குரூப் 1ல இருந்தாலும் சரி, குரூப் 4ல இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான்னு தெளிவா பொதுவா சொல்லுவாங்க, ஓகேவா? அப்படின்னும் போது மிகப்பெரிய கிஃப்ட் இது. இந்த கிஃப்ட்டை நீ என்ன பண்ண போற, இந்த கிஃப்ட்டை நீ எப்படி வாங்க போற, ஓகேவா? உனக்கு எப்படி இந்த கிஃப்ட் வரப்போகுது, அதுக்கான எல்லா வேலையுமே நீ தான் பார்க்கணும். உனக்கு அண்ணனோ அக்காவோ யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னுடைய டீச்சர்லாம் யாரும் பார்க்க, டீச்சர்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய அகாடமி ஹெல்ப் பண்ணும்போது எக்கச்சக்க மாணவர்கள் ரெடியா இருக்காங்க அந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் நான் எடுத்துட்டு ஓடணும்ட்டு. அப்படின்னும் போது நீ ரொம்ப தெளிவா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு குழந்தை இருக்கு, ஃபேமிலி இருக்கு, வீட்டுல பிரச்சனை இருக்கு, ஓகேவா? அப்படி அவன் தான் சீக்கிரம் இந்த வேலையை வாங்கணும், ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? என்னை ஃப்ரீயா விடுங்க அப்படின்னா அவன் கூட பொறுமையா வாங்குவான். ஏகப்பட்ட பிரச்சனையை சுமந்துட்டு இருக்க மாணவர்கள் தான் இந்த வேலையை சீக்கிரம் எடுத்துட்டு ஓடணும், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் மாத்துறதுக்கு ஒரு கீ கிடைச்சிருக்குல்ல, அது ஒரு முக்கியமான கீ இது. அப்ப நீ என்ன பண்ணி அந்த கீ எடுக்க போற, அதுதான் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி, ஓகேவா? அதுக்கான எல்லா வழிமுறையும் நாங்க ஒவ்வொரு வீடியோல ஆல்ரெடி சொல்லிட்டு
சொல்லிட்டு தான் இருக்கோம், திருப்பி சொல்றோம். நிறைய மாணவர்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கு தயவு செய்து இந்த கால்ஃபரை பார்த்த உடனே நீங்க பயந்துட்டு அதை நிறுத்திட போறீங்க. ஓகேவா? நம்ம டெஸ்ட் பேட்சே நம்ம கம்மியா தான் போட்டிருக்கோம். அதுலயும் தமிழ் முடிஞ்சிடும், மேக்ஸ் கண்டிப்பா தமிழ் மேக்ஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? அதுவும் நியூ புக்கும் முடிக்கிறீங்க, ஓல்டு புக்கும் முடிக்கிறீங்க. ஓகேவா? அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீ நல்லதான் போயிட்டு இருக்கி. ஓகேவா? நீ ஒன்னையே சந்தேகப்பட தேவையில்ல. இப்ப அதுக்கு அதுமான போயிட்டு இருக்கட்டும். வர அடுத்த டெஸ்ட் பிப்ரவரி 5 அடுத்த டெஸ்ட் நடக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல. அதுல முக்கியமான ரெண்டு பாடத்தை நம்ம சேர்க்க போறோம். ஓகே, ஜிகேல 2-3 பாடம் சேர்ந்துரும். அப்ப இன்னும் நல்லா தான் படிக்க போறேன், நல்லா தான் அடிக்க போறேன், நல்லா தான் போயிட்டு இருக்கீங்களே. அப்ப பிப்ரவரி முடியுது, மார்ச் முடியுது. நீ சைட் பை சைடு உனக்கு என்ன தோணுமோ அதையும் படிச்சுக்கோ. ஏன்னா நம்ம ஒரு வாரம் ஃபுல்லா டைம் கொடுத்து உனக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம். ஓகேவா? அதாவது நீ ஃப்ரீயாகவும் தனியாக உன்னுடைய இதையும் படிச்சுக்கலாம். பிப்ரவரி 5 பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் நடக்கும். அப்படியே போச்சுன்னா மார்ச் 31 நம்ம பேட்ச் முடியுது. ஓகேவா? பேட்ச் முடியும் பொழுது ஏப்ரல்லையும் மேலையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரிவிஷன் பேட்ச். அந்த ரிவிஷன் பேட்ச்ல என்ன பண்ண போறீங்க? தமிழ் முடிப்பீங்க, மேக்ஸ் ஃபாஸ்ட் டிவிஷன் முடிச்சிருவீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் அதில் தான் வரும். ஓகேவா? இது இல்லாமல் நம்ம குரூப்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம நோட்ஸ் போட்டுட்டே தான் இருப்போம். ஒரு மேகசின் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஜனவரி ஃபுல்லா ஒரு புக். ஓகேவா? நீ அழகா படிச்சுக்கலாம். வெறும் டைரக்டா இல்லாம ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்ப கேலோ இந்தியானா என்ன, அது ஏன் நடத்துறாங்க, இப்ப எங்க நடந்துருன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஃபுல் டீடைல் கொடுத்துருவோம். ஒரு கதை படிக்கிற மாதிரி உனக்கு எல்லாமே தெரிஞ்சும். உனக்கு டைரக்டா கொடுத்தா நீ மெமரி பண்ணணும். மெமரி பண்ணாம எப்படி படிக்கலாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் வந்துடும். ஓகேவா? அப்போ ஒரு விஷயத்தை ஃபுல்லா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இதையும் அறையா கோட்டை விட்டுட்டு இன்னொன்னு போய் அதையும் கஷ்டப்படக்கூடாது. ஓகேவா? ஞாபகம் ஒரு இதுல தெளிவா ஓடுங்க. இதுவா இருக்கட்டும் இல்ல எதுவா இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவா ஓடுனீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் வேலைக்கு போயிடலாம். எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. நீங்க ஒவ்வொரு போட்டியாளர்களுமே உங்களுடைய குடும்பத்துடைய மொத்த ஸ்ட்ரக்சரையும் மாத்தி அமைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது மாதிரி சான்ஸ்லாம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்காது. அப்படி வருதுன்னா நீங்க ரொம்ப கிஃப்ட். ஓகேவா? ரொம்ப கிஃப்ட் ஆனவங்க நீங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல எந்தெந்த சப்ஜெக்ட் தமிழ் எப்படி பண்ணணும், மேக்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தனியா லெசன் வரையா கொடுத்துடலாம். ஜிகேல நம்ம வந்து லெசன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானே கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட நாளைக்கு ஈவினிங்கே போட்டுருவோம். ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய பசங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. பார்ப்போம்.